ரொம்ப சிம்பிளா ஆனா நல்ல ருசியான ஒரு மிளகு குழம்பு பண்ணலாங்க இன்னைக்கு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். 2 நாள் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா சும்மா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அது போக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு. பூண்டு எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், நிறைய எடுத்தா நல்லாதான் இருக்கும். ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ட்ரையா எண்ணெய் எதுவும் ஊத்தாம நார்மல் டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் மிளகு சேர்க்கறேங்க. எனக்கு இன்னைக்கு காரம் நல்லா சுருக்குன்னு இருந்ததுங்க. உங்களுக்கு கம்மியா வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 வரமிளகா. வரமிளகா வேண்டாம்னா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஃபிளேவருக்கு தான் சேர்த்திருக்கேன். இதை வந்து நல்லா சிம்ல வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊத்த வேண்டாம். வறுத்து மிக்சி ஜார்ல எடுத்து வச்சுக்கலாம். எப்படியும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்க போறோம். மிக்சி ஜார்லயே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கடாயில திருப்பி நம்ம வெங்காயம் வதக்கணும். இப்ப அதே கடாயை அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயம், பூண்டு சேர்க்க வேண்டாம், சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்க 2 3 வெட்டிட்டு கூட வதக்கிக்கலாம், சீக்கிரம் வதங்கிரும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா? இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுங்க, அந்த அளவு புளி உள்ள போட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்ல, சும்மா ஒரு திருப்பிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அந்த சூடுலயே வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். அரைப்படுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிளகு, சீரகம் வறுத்ததை மிக்சி ஜார்ல போட்டு வச்சிருக்கோம். இப்ப அது கூடவே வெங்காயம், புளி வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க, அதையும் சேர்த்துட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில அரைச்சிக்கோங்க. முதல்ல ட்ரையா புடிச்சுக்கோங்க. ஏன்னா மிளகு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் பொடியணும் இல்லைங்களா, தேங்காய் எல்லாம், அதனால ட்ரையா புடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. புளி நீங்க ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். ஆனா எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க, அதனால நானே இப்படியே பழகிட்டேங்க. இப்ப அதே கடாய் இல்லைன்னா மண் சட்டி அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. சும்மா ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு ஊத்திட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு தாளிச்சிட்டு நான் எடுத்து வச்சிருந்த பூண்டு 2 3 நீள நீளமா வெட்டி இருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற விழுத உள்ள சேர்க்கணும். தேங்காயை தவிர இதெல்லாமே நம்ம வதக்கி வறுத்துதான் அரைச்சிருக்கோம், அதனால பச்சை வாசல்லாம் எதுவும் இருக்காது. மிக்சி ஜார்ல ஒரு 3 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கலந்து கூட உள்ள சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம கொதிச்சு வரணும் இல்லையா குழம்பு, அதனால. இப்ப இந்த குழம்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி தூள், தனியா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்புங்க. அவ்வளவுதான், உப்பு கரெக்டா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிரும். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அவ்வளவு திக்னஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜ்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த டைம்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நாட்டு சக்கரை அதுவும் சேர்த்துட்டு கலந்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலயே சர்வ் பண்ணிக்கலாம். மண் சட்டியில பண்ணியிருந்தீங்கன்னா இனிமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்திருக்கோங்க. பாருங்க, ஒரு அரை மணி நேரம் ஆச்சு மூடி வச்சு. திறந்து பார்த்தா அப்படியே எண்ணெய் மேல நிக்குது. இட்லி தோசைக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குங்க, சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு செஞ்சது நாளைக்கும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது அடுத்த நாள் காலையில கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்திருக்கோம் பாருங்க. தேங்காய் சேர்க்காம பண்றதா இருந்தா மிளகு, புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சுட சுட சாதத்துல நெய் ஊத்தி இந்த குழம்பு சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க.